Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பேக்கரியிலலாம் கொஞ்சம் அதிகமான விலை கொடுத்து வாங்குகிற ஒரு ஸ்வீட்டு வீட்டில் எப்படி சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்புக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். அதே பொடி பண்ணி நம்ம அங்கே ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு பவுல் அளவுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அன்சால்ட்டியான பட்டர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். 4 ஓரியோ பிஸ்கெட் நான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒயிட் சாக்லேட் மட்டும் நம்ம இந்த மாவுக்குள்ளே சேர்த்து விட்டுடலாம். இப்போது இந்த மாவில் நம்ம சாக்லேட் சேர்த்திருக்கோம், பட்டர் சேர்த்திருக்கோம். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றா நல்லா பெரளற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இந்த சாக்லேட் எல்லாம் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். அதை எல்லாமே நல்லா கரைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஆனால் பட்டர் அந்த சாக்லேட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும், அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இதையே நம்ம 2 பார்ட்டாக எடுத்து வைக்க போகிறோம். இப்போது அதையே அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஓரியோ பிஸ்கெட் இருக்கும் இல்லையா, இதே கை வச்சு இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ இதிலிருந்து இந்த ஒரு உருண்டை நாம் மாற்றி வச்சிடலாம். ஒரு உருண்டை அங்கேயே இருக்கட்டும். இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட ஓரியோ பிஸ்கெட் இருக்கும் இல்லையா, அதையே நம்ம இதுக்குள்ளே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒன்றுக்கு நல்லா பெரளுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் கலர் தெரியாமல் அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு சாக்லேட் கலரில் இருக்கணும் எல்லாமே. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு நல்லா கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு தேவை ஒரு கவர் தேவை, 2 கவர் தேவை. அதுக்குள்ளே ஒரு உருண்டையை நம்ம அதுக்குள்ளே போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி குழாயை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 2 சைடும் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுடலாம், ஏர் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான். இப்போ நம்ம அந்த சப்பாத்தி குழாய் வச்சு நம்ம நல்லா இதுக்குள்ளே போட்டு நல்லா பருத்தி எடுக்க போகிறோம். இது எதுக்குன்னா நம்ம கொஞ்சம் தின் லேயராக நமக்கு கிடைக்கணும், ஒரே ஷேப்புக்கு நல்லா ஈவனாக கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம கவர் யூஸ் பண்ணுறோம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. பாருங்கள், ஈவனாக எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த ஷீட்டு. இதே மாதிரி நம்ம அந்த சாக்லேட்டு உருண்டை இருக்கும் இல்லையா, அதையுமே நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம நல்லா பரத்தி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இப்படி தான். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் சிம்பிள் ஹெல்த்தி க்ரியேட்டிவான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது நம்மளோட 2 ஷீட்டுமே நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஃபஸ்ட்டு கவரில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு நல்லா நம்ம ஒரு சைடு கட் பண்ணிடலாம். கட் பண்ணி மேலே இருக்கிற அந்த ஒரு ஷீட்டு மட்டும் நாம் அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் அது அழகாக வந்துடும். அதில் எல்லாம் ஒட்டியெல்லாம் நிற்காது. பாருங்கள், இந்த சைடும் நல்லா அழகாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம அந்த சாக்லேட் கவரையுமே நம்ம அந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம இந்த மாதிரியெல்லாம் நம்ம உங்களுக்கு வேலைக்கு போகிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சா நம்ம 1 வாரம் 2 வாரத்துக்கெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சிடலாம். கம்மியான செலவு தான் நமக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 2 கவருமே ஃபேஸ் டு ஃபேஸ் வர மாதிரி நல்லா 2மே ஒன்றுக்கு ஒன்றா சேர்த்து விட்டுட்டோம். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற ஒரு கவர் மேலே நம்ம அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு கவர் இருக்கும், அதுக்கு மேலே அந்த ஒயிட் கலரில் இருக்கிற நம்மளோட சாக்லேட் அது இருக்கும், மேலே நம்மளோட சாக்லேட் கலரில் இருக்கும். இப்போ 2மே அப்படி இருக்குது. கீழே ஒரே ஒரு ஷீட் மட்டும்தான் நமக்கு இருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அந்த கீழே இருக்கிற ஒயிட்டை விட கொஞ்சம் சாக்லேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதுக்கு கொஞ்சம் நான் மடித்து விட்டுட்டேன். ஒயிட் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஈவனாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதையே நல்லா ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. கேப் இல்லாத ரீதியில் நல்லா ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்போ இதையே நம்ம கீழே இருக்கிற கவர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரத்துக்கு நம்ம வச்சு எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம போட்டு வச்சிடலாம், அங்கேயே இருக்கட்டும் அது. அவ்வளோதான். இப்போ நான் 1 மணி நேரம் கழித்து பார்த்துடலாம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளோட மாவு ரொம்ப கட்டி பதத்துக்கு தான் இருக்குது. கொஞ்சம் கீழால் மாவு கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் கீழால் இது பண்ணி விட்டுட்டு நம்ம இதையும் கொஞ்சம் நல்லா கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
கட் பண்ணிட்டு கொஞ்சம் அழுத்தி கட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கங்காட்டி கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. ஈவனாக எந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அதே ஒரு ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க. ஃபுல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்டு வரைக்கும் நம்ம இதையே கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள், உள்ளே சாக்லேட் கலரில் இருக்கும், மேலெல்லாம் இந்த ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் போட்டு நாம் இது ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு நம்ம டக்குன்னு இது ஃப்ரை ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு பாருங்கள். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி நீங்கள் வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம அழகான நம்மளோட சாக்லேட் ஒயிட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளே கொஞ்சம் சாஃப்ட், நம்ம இப்போ தொட்டாலுமே அப்படியே ஃபுல்லாக தூள் தூளாக வந்துடுது. அந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியாக இருக்குது நமக்கு இது. இதே நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான ஒரு டப்பாக்குள்ளே போட்டு ஒரு 2 வாரத்துக்கெல்லாம் நம்ம வச்சிடலாம். அது வரைக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குமான்னு தெரியல. இன்னும் குட்டீஸுகளுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு பிஸ்கட் இது. நம்ம இதெல்லாம் ரொம்ப விலை கொடுத்து தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபி மேலே டாடா பாய்.